السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وآله وصحبه أجمعين. சங்கையான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, அறிஞர் அப்துல் ரஹ்மான் சபூரி தன்னுடைய ஞான நூலிலே நமக்கு ஒரு அற்புதமான ஒரு தகவலை, ஒரு செய்தியை, ரசிக்கக்கூடிய ஒரு செய்தியை நமக்கு சொல்லித் தருவார். ஒரு பெரிய மகான் ஹஜ்ஜி செய்வதற்காக கால்நடையாக போய் கொண்டிருந்தார்கள். திடீர்னு அவர்களுக்கு ரூட்டு தவறி மாறி வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருந்தார். போகும்போது ஒரு மலையடி வாரத்திலே நடந்து போய் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு ஜெப கூட்டம் நடந்து கொண்டு இருந்தது. அதுக்காக கூட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு பாதர் வருகைக்காக அனைவரும் அந்த மீட்டிங்குக்கு எதிர்பார்த்து காத்திருந்தார். இவருக்கு என்ன ஆசைன்னா, இந்த மகானுக்கு நம்மளும் என்னதான் பேசுறாங்க நம்ம கேட்கலாமே அப்படின்ட்டு அவர்களுடைய யூனிஃபார்ம்லயே தன்னுடைய யூனிஃபார்மை மாத்தி அந்த கூட்டத்துல உட்கார்ந்துருந்தார். சிறிது நேரத்துக்கு பிறகு அந்த கூட்டத்திலே சிறப்புரையாற்றுவதற்காக வந்த அந்த பாதர், அவர் பெரிய ஒரு ஞானியாகவே அவர் இருந்திருப்பார் போல் தெரிகிறது. வந்தவுடனே சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒருவர் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தில் ஒருவர் இங்கே இருக்கிறார், தயவு செய்து அவர் நம்ம முன்னால் வந்து தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளட்டும் என்று சொன்னார். உடனே நான் முன்னிலையில் வந்தேன். அந்த மனிதர் கேட்டார், உங்களுடைய மார்க்கத்திலே எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கிறது, அந்த சந்தேகத்தை உங்களால தீர்த்து வைக்க முடியுமா என்று அந்த பாதரின் இடத்துல கேட்டாரு. நான் சொல்றேன், நீ சொல்லுங்க, கேள்வி அப்படின்னு சொன்ன. அப்ப அந்த கேள்வியில ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, சொர்க்கத்தினுடைய கனியை போல மாதிரியான கனி இந்த உலகத்தில் இருக்கா அப்படின்னு அந்த மனிதர் ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்டார். ஆமா இருக்கு. சொர்க்கத்தை போல மாதிரியான கனி அல்ல உலகத்துல வச்சிருக்கான். ஆனா மாதிரின்னு சொன்னா பேர்ல இருக்கலாம், நிறத்துல இருக்கலாம், ருசியில கிடையாது. மாதுளம்பழம், நம்மகிட்டே மாதுளம்பழம் இருக்கு, பேரத்தம்பழம், இது சொர்க்கத்துல உள்ளதுதான். ஆனா நாம திங்கிற பேரத்தம்பழம் அங்க உள்ள ருசி அது வேற. ஆனா பேரத்தம்பழங்கிற பேரு அங்கேயும் பேரத்தம்பழம் தான். இந்த பேரத்தம்பழத்தினுடைய நிறம் இதே நிறம் தான். அது மாறி உள்ளது இருக்கிறது, நிறத்தில் இருக்கிறது, பேரில் இருக்கிறது என்று பேரத்தம்பழத்தையும் மாதுளம்பழத்தையும் சொல்லிட்டார். சொர்க்கத்தில் எந்த வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் சோனத்தில் இருக்கக்கூடிய தூபா என்ற ஒரு மரத்தினுடைய கிளை எல்லா வீட்லேயும் படர்ந்து இருக்கும். அது மாதிரி உலகத்தில் ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமா, மாதிரி காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த மனிதர் கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சூரியன் உலகத்தில் சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா, நடுவில் உச்சிக்கு வந்துடுச்சுன்னா பூமியில் எல்லா இடத்துக்கும் எல்லா இல்லங்களுக்கும் அது என்ன வெளிச்சம் போகுது. இது மாதிரியாக்கும் தூபா மரத்தினுடைய கிளை சொர்க்கத்தினுடைய வீடுகளில் அது படர்ந்திருப்பது. அடுத்து ஒரு கேள்வி கேட்டாரு, இப்போ சொர்க்கத்துல 4 நதி இருக்கு, பாலாறு, தேனாறு, மதுவாலானது, தண்ணியாலானது, மொத்தம் 4 ஆறு நதி இருக்கு. ஆனா அந்த 4 வரக்கூடிய இடம் ஒரு இடத்துல இருந்தா ஒன்னா, அதாவது ஒரே ஒரு இடத்துல இருந்தா, முன்னால கூட நான் பயான்ல சொல்லியிருக்கிறேன், ஒரு ஹிஸ்டரி எழுதப்பட்ட ஒரு கோட்டையினுடைய 4 தூண்ல இருந்துதான் அந்த 4 நதியும் வருதுன்னு சொல்லுது. அப்ப வரக்கூடிய இடம் ஒரே இடம் தான், ஆனா 4 வகையான டேஸ்ட். வரக்கூடிய இடம் ஒரே இடத்துல இருந்து வருது. ஒண்ணு தண்ணியா இருக்கு, ஒண்ணு பாலா இருக்கு, ஒண்ணு தேனா இருக்கு, ஒண்ணு மதுவா இருக்கு. ஒரே இடத்துல இருந்து வரும்போது ஒவ்வொன்றும் வித்தியாசமா வருது இல்ல. இது மாதிரி உலகத்துல மாதிரி எது இருக்கா? ஒரே இடத்துல இருந்து வரணும், 4 டேஸ்டா இருக்கும். அப்படி ஏதாவது இருக்கா? ஆமா, உலகத்துல அது மாதிரி அல்லாஹ் வச்சிருக்கிறார். வாயிலிருந்து உமிழ்நீர் வருது, இது தித்திப்பு சுவையா இருக்கு, பல் தேய்க்கும் முதல்ல வாயில உள்ள அந்த உமிழ்நீர் தித்திப்பா இருக்கு, எல்லாம் உடம்புல இருந்து வருது. மூக்குல இருந்து வரக்கூடிய அந்த நீர் நாத்தமா இருக்கு. கண்ணில இருந்து வரக்கூடிய நீர் எதா இருக்குது, உப்பு கரிக்குது. காதல இருந்து வரக்கூடிய நீர் கசப்பு தன்மை உள்ளதா இருக்கு. ஆக உடம்புல இருந்துதான் வருது. 4 டேஸ்டே இருக்கத்தானே செய்யுது. சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி அல்ல உடல்லே நமக்கு நினைச்சு இருக்கிறான் வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்ல. அடுத்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, சொர்க்கத்துல எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டில் போட்டிருக்கோம். ஆக அந்த கட்டில் எவ்வளவு உயரமா இருக்கும்னா, இப்ப நம்ம வீட்டுல உள்ள கட்டில மிஞ்சி போனா ஒரு 2 அடி 3 அடி தான் இருக்கு.
அதுக்கு மேல நம்ம ஜம்ப் பண்ண முடியாத. ஆனா அங்க உள்ள கட்டில் எவ்வளவு உயரம்னா 500 வருஷம். ஒரு வானத்திலிருந்து இன்னொரு வானத்துக்கு எவ்வளவு தூரம்னா 500 வருஷம் சொல்லுவாங்க. அந்த கட்டில் எவ்வளவு பெருசு? 500 வருஷம் தொலைல இருக்கு. சரி, அப்ப நமக்கு ஒரு சந்தேகம், எப்படி நம்ம சொர்க்கவாசியில ஏறுவாங்க, பறந்து போயே ஏறுவாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல என்ன ஆயிருன்னா அப்படியே கீழே இறங்கிடும். லிப்ட் மாதிரி கீழே இறங்கிடும். படுக்கும்போது மேல போய் அப்படியே அவருக்கு கீழே இறக்கிடும். கீழே இறங்கும் போது இது மாதிரி ஏதாவது உலகத்துல இருக்கா அப்படின்னு அந்த மனிதர் கேட்ட. இருக்கு. சொர்க்கத்தினுடைய அந்த லிப்ட் கட்டில் மாதிரியே எல்லாம் என்ன செய்யிருக்கான், உலகத்திலயும் எல்லாம் வச்சிருக்கான். ஒட்டகம் பார்த்தீங்களா? ஒட்டகம் ஏறும்போது என்ன செய்யும்? கீழே படுத்துக்கணும். ஒட்டக ஓட்டி ஏறும்போது என்ன செய்யணும்? கீழே 2 காலை மடக்கி கீழே உட்கார்ந்துடும். ஏறின பிறகு மேலே உயர்ந்துரும். பாக்குறமா இல்லையா? ஒட்டகம் எப்படி சின்ன பிள்ளை மாதிரி படுத்துடும் ஏறுறது. யானையாவது காலை தான் காட்டு. அப்ப அது மாதிரி அல்ல எதை வச்சிருக்கான் உலகத்துல? இது மாதிரி வச்சிருக்கிறான். ஒட்டகத்தை வச்சிருக்கான். அந்த சொர்க்கத்துக்கு எட்டு கட்டில் மாதிரி. அது மாதிரி சொர்க்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா ரசூலா சொல்லுவாங்க, எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், எவ்வளவு நாளும் குடிக்கலாம், ஆனா யாருக்கும் காத்தும் தெரியாது, பாத்ரூமும் போவாய். அவர்கள் சிறுநீர் கழிக்கவும் மாட்டார்கள், அது மாதிரி மலம் ஜலம் கழிக்கவும் மாட்டார்கள். வேர்வையாக வேர்த்து கூட்டிடும். அந்த ஜெமிக்கிறது வேர்வையாக. அந்த வேர்வையும் கூட நம்ம நாத்த வேர்வையா இருக்காது. பாடி ஸ்ப்ரே எல்லாம் போட தேவையில்லை. அது கஸ்தூரி வேர்வையா வேர்வையாக அல்ல வெளியே தெளிவு. ஆக சாப்பிடுவாங்க, மலஞ்சலம் கழிக்க மாட்டாங்க சொர்க்கவாசிகள். இது மாதிரி உலகத்துல அல்ல ஏதாவது வச்சிருக்கானா? ஆமா. ஒரு குழந்தை உண்டான கொஞ்சம் புல்லா என்ன செய்யுது? சாப்பிடுது. வயிற்றுல உள்ள சிசுவும் சாப்பிடுது இல்லைங்க. அதனாலதானே குழந்தை உண்டானவங்களுக்கு மாதவிடாய் வர்றதில்லை. குழந்தை உண்டானவங்களுக்கு ஏன் மாதவிடாய் வர்றதில்லை? அந்த பிள்ளைக்கு அந்த மாதவிடாய் எல்லாம் உணவா மாத்தி கொடுக்குறான். அதனாலதான் குழந்தை உண்டான நேரத்துல எந்த இவங்கெல்லாம் யார் அந்த குழந்தை சிசு சாப்பிட போய்க்கான். குழந்தைக்கு வயிற்றுல உள்ள பிள்ளைக்கு யாருங்க சோறு கொடுக்குறாரு? 4 மாசத்துல இருந்து 10 மாசம் வரைக்கும் அந்த புள்ள வளர்ச்சி விட்டு வருதா இல்லையா? அப்போ அந்த குழந்தை ஏதாவது சாப்பிடணும்னு ஆசைப்பட்டா அந்த தாய்க்கு எல்லாம் அந்த ஆசையை கொடுப்பான். குழந்தை ஏதாவது பிரியாணி திங்கணும்னு ஆசைப்படுறதுன்னு வாங்கி ஒரு பேச்சுக்கு அந்த குழந்தைக்கு தாய்க்கு அந்த ஆசையை அந்த குழந்தை ஆசைப்படுறது அந்த தாய் ஆசைப்படும். அதனாலதான் அந்த பேர்கால காலத்துல கட்டுக்கோப்பா இல்லாதவங்க கண்டதையும் தின்னவங்க எல்லாம் அந்த பிள்ளைக்கு அதனால அந்த பாதிப்பு இருக்குன்னு சொல்றாங்களா இல்லையா? அவ குழந்தை சாப்பிடுகிறது, ஆனால் மலஞ்சலம் கழிக்குதா சிசு? வயிற்றுல இருக்கக்கூடிய சிசு மலஞ்சலம் கழிக்குதா? அவன் சொர்க்கவாசி மாதிரி அல்ல எதோ வச்சிருக்கான். வயிற்றுல உள்ள குழந்தைய வச்சிருக்கானே இருக்கான் அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுக்குறான். அப்புறம் இவங்க கேட்டாங்க, நீங்க எத்தனையோ கேள்வி கேட்குறீங்க, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். இவ்வளவு கேள்வி நீங்க எங்கிட்ட கேட்டீங்கல்லங்க, நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்கிறேன். சொர்க்கத்தினுடைய சாவி ஏதுங்க? அவங்க சொன்னாங்க, எங்களுடைய பைபிள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேதமான பழைய ஏற்பாடு பைபிளிலே வந்திருக்கிறது. மிஃப்தாஹுல் ஜன்னா லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்தினுடைய மந்திரமே சொல்லியிருக்கிறார். சொர்க்கத்தில் உள்ள நுழையக்கூடிய அந்த சாவியே என்னதான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு போயிருந்தாங்க. போயிருக்கும் போது ஒரு பொம்பளை சமையல் பண்ணிட்டு இருந்தாங்க அடுப்புல. பக்கத்துல ஒரு கை குழந்தைய வச்சிருந்தாங்க. இதுல பொம்பளைங்க புத்திசாலித்தனமா பேசுற பேச்சு யாருமே பேச முடியாது. அவ்வளவு அழகான கேள்வி கேட்டுச்சாங்க அம்மா ரசூலுல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ், இந்த குழந்தைய நான் கொண்டு போய் இந்த அடுப்புல விறகு வைக்கிற மாதிரி என் பிள்ளைய கொண்டு வந்து நான் நெருப்புல போடுறதுக்கு எந்த தாயாவது சம்மதிப்பாளா? யாராவது குழந்தைய கொண்டு அடுப்புல போடுவாளா அப்படின்னு கேட்டதுக்கு யாரும் போட மாட்டேன், சம்மதிக்க மாட்டாங்க. என்ன மாதிரி உள்ள ஆளை யாரும் என் பிள்ளைய நெருப்புல போடாது. தாயை விட 70 மடங்கு நீங்க பிரியமான ஆளு அல்லாவை பத்தி சொல்றீங்களே, ஆனா தன்னுடைய அடியாருக்குள்ள நெருப்புல போடுறானே அவனை வணங்காத ஆள. கேள்வி சூப்பரான கேள்வி இல்ல? தாய் எந்த தாயும் நெருப்புல போட சம்மதிக்க மாட்டாங்கிறிய பிள்ளைய. தாயை விட 70 மடங்கு அல்லா பாசமல்லோங்கிறீங்க, ஆனா எத்தனையோ நரகவாசிகளை நெருப்புல போடுறானே அல்ல அப்படின்னு சொன்ன ரசூலுல்லாஹ் புனிஞ்சி தேம்பி தேம்பி அழுதாரு. அழுதுட்டு சொன்னாங்க, ஏமா நீ அல்லாஹ் பத்தி நீ தப்பா எடுத்துக்கிட்ட. அவன் நரகத்துல போடுற ஆள்னா யாரு தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை சொல்ல முடியாது என்று பிடிவாதமா இருக்கிறானே அந்த அரக்க பெயர்ல தான் அல்ல போடுறேன் வந்தது அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறான் பாரு. இந்த முரட்டு பெயர்ல தான் அல்லாஹ் போடுவானே தவிர கலிமா ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு சின்ன பையன் ஒரு யூதருடைய குடும்பத்துல உள்ள, ஏன்னா மதீனாவுல யூதர்கள் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்வோடு நிறைய பேர் நல்ல
அந்யோன்யமா இருந்த குடும்பம் எல்லாம் யூத குடும்பம் இருந்தது. ஒரு சின்ன பையன் ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப்பரா இருந்தான். அந்த பையன் சோம் இல்லாம சீரியஸா இருந்தான்னு ரசூலுல்லாஹ் போயிருங்க பார்க்க போயிருங்க. போனவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா இலாஹ இல்ல சொல்லுப்பா. யாருக்கு கலிமா சொல்லிட்டு இருக்கிறாங்க? வாப்பா அவருடைய பக்கத்துல அவருடைய வாப்பா உட்கார்ந்து இருக்கிறாரு யூதர். அந்த பையன் நமக்கு விசுவாசமா இருந்தாங்கிறதுக்காக தம்பி கலிமா சொல்லு அப்படிங்கிறாங்க. அந்த பையன் ரசூலுல்லாஹ் வாப்பா முகத்தை பார்க்கறான். இவ்வளவு நாள்தான் என் சொல்ல கேட்ட, கடைசி நேரத்துல அவர் சொல்ல கேளுங்கன்னாரு. அந்த பையன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொன்னவொன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு சந்தோஷம் தான் சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் அல்ல என்ன கொண்டு ஒரு மனிதனை நரகத்திலிருந்து காப்பாத்தினானே அந்த ஆண்டவனுக்கு எல்லா போகும். சக்கராத்து ஹால்ல கூட அவர் சொன்ன கலிமாவுக்கு கூட அல்லாட்ட பவர் இருக்கா இல்லையா? லா இலாஹ இல்ல பவருக்கு அவர் என்ன அமல் செய்தாரு? லா இலாஹ இல்லல்லாஹ் என்பது அவருக்கு சாதாரணமான விஷயம் அல்ல. இன்னைக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி திக்ர்ல எத்தனை பேர் கலந்துக்கிறாங்க? திக்ர் மஜ்லிஸ்ல திக்ர் மஜ்லிஸையே கொச்சைப்படுத்தி, ஏன்னா ஒரு உற்சாகமாக ஒரு மரம் ஆடும் பொழுது காத்திருக்கு பாத்தீங்களா? ஆடும் போதுதான் காத்திருக்கு. சாபாக்கள் எதுவுமே ஒரு உற்சாகத்தோடு ஆடி அசைஞ்சு திக்ரு செய்யும் பொழுது அதுல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். அதை கூட இவன் டான்ஸ் ஆடுறானுவோ அப்படின்னு கொச்சப்படுத்துறவன் கொச்சப்படுத்தி தான் சொல்றான். அவன் வாழ்க்கையில கூட ஒரு நாள் அவன் லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு செய்யறதே கிடையாது. சொல்லு தெரியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய நாங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய புகழை நாங்கள் இல்லை என்று சொல்லவில்லை. சொல்லுவான். ஒரு நாளா ஸலவாத்து சிறப்பை பத்தி எவனா பேசுறத பார்த்திருக்கீங்களா? பேச மாட்டான். ஒரு தொழில் அதிபர் இருந்தார் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல, திஹியத்துல் கலபி. மக்கால இருந்து ஒரு சரக்கு கிளம்பி நிக்குதுன்னா கண்ணு கேட்ட தொழில ஒண்ணு கதீஜா நாய்க்குள்ளதா இருக்கும், ஒண்ணு திஹியத்துல் கலபிங்கிற தொழில் அதிபருக்குள்ளதா இருக்கும். திஹியத்துல் கலபி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வரும்பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க? அவருக்கு சஹாபாக்கள் இடம் கொடுப்பாங்களோ மாட்டாங்களோ, ஏன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தது. தன்னுடைய துண்டை போட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லி பொன்னாடை போத்துனாங்க. அவர் கீழே துண்டை கீழே போட்டு கீழே உட்காருங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த துண்டை நான் கீழே உட்கார மாட்டேன், கண்ணில் வச்சு முத்தம் விட்டாங்க. யார ரசூலுல்லாஹ், நான் ஒரு காலத்துல ரொம்ப தப்பு பண்ணிருக்கேன். என் சொந்த குழந்தைய 70 கத்தியால அறுத்திருக்கேன். எனக்கு பொம்பளை பிள்ளைய பிடிக்காது. என் கத்தியால எத்தனை குழந்தைய அறுத்திருக்கேன். மோசமான ஒரு கல்நெஞ்சக்காரன், ஒரு ஆணவம் பிடிச்சவனா இருந்தவன் ஒரு காலத்துல. இன்னைக்கு அல்ல எனக்கு இஸ்லாத்தை தந்துட்டேன், பாவத்தையெல்லாம் அல்ல மன்னிப்பானா அப்படின்னு கேட்டாங்க. சொன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திஹியத்துல் கலபி உங்க வாயால லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதனால் அவருக்கு 60 வருஷம் பாவங்கள் மன்னிக்கப்படும். இன்னும் அவர் 60 வருஷம் இருப்பாரு. இப்ப 60 வயசு அவருக்கு, இன்னொரு 60 வருஷம் வரை இருப்பாரு அவரு. இப்ப எத்தனை ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னதுக்கு எந்த நிலைன்னா, நாம எத்தனை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும்போது அதுக்கு எவ்வளவு மதிப்புகள் நமக்கு இருக்கு என்பதை விளங்கும். நீ பாருங்க, அல்லாஹ்வுக்கு மொத்தம் 3000 பேர், 1000 பேர் மலக்குமார்கள் மட்டும்தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. மீதி 1000 பேர் இருக்கு. அது 1,24,000 நபிமார்களத்தோட அந்த பேர் யாருக்கும் தெரியாது. மீதி 1000த்துல 300 பேரை தௌராத் வேதம், ஈசா நபி தௌராத் வேதத்துல எல்லாம் வச்சான். 300 பேரை ஈசா நபியுடைய பைபிள் இஞ்சில வச்சான். 300 பேரை தாவூது நபியுடைய ஜபூர் வேதத்துல எல்லாம் வச்சான். மீதி 100 இருக்குல்ல, 99 பேர் குர்ஆன்ல இருக்கு. ஒண்ணும் அல்லாஹ் தனக்கு ரகசியமா ஆக்கிட்டார். ஆக மொத்தம் எத்தனை பேரு? 3000 பேர். இந்த ஆலிம்கள் எழுதுவாங்க, யாரு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை அதிகமா புழங்குறாங்களோ, அல்லாஹ் ரஹ்மான் ரஹீம் 3 பேர், இந்த அத்தனை 3000த்துக்கு உண்டான தத்துவங்கள் இந்த 3ல இருக்கிறது. யார் இந்த 3 பேரை உச்சரிக்கிறாங்களோ அவர்கள் இந்த 3000 பேரும் உச்சரித்த நன்மையை பெறுகிறார்கள். ஒரு இறைநேசர் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, எல்லாம் உன்னுடைய அவுலியாவை நான் பார்க்கணும், உன்னுடைய நேசரை நான் பார்க்கணும். அல்லாஹ் கேட்டாங்களா? ஒரு இடத்துல பாருங்க, அவங்க இருப்பாரு, அங்கதான் அவர் தான் என்னுடைய நேசர். ஒரு காட்டுல போனா அவர் பக்கத்துல ஒரு சிங்கம் உட்கார்ந்து திடீர்னு அவரை கடிக்குது. திடீர்னு என்ன செய்யுது? கடிக்குது. என்னங்க எங்க இடத்துக்கு இந்த சிங்கத்தை அல்ல எதுக்கு சாட்டியிருக்கான்னா, நான் திக்கிரி செய்துக்கிட்டே இருந்தா என்னை ஒண்ணும் செய்யாது, நான் திக்கிரி செய்யலைன்னா இந்த சிங்கம் ஒரு துண்டை கடிச்சு எடுக்கும். என்னை எப்பொழுதும் உஷாராக, ஏன்னா மறுமையில இந்த மாதிரி நாய்களையும் சிங்கத்தையும் மறுமை சிங்கத்திலிருந்து அல்லாஹ் என்னை காப்பாத்துறதுக்காக உலகத்திலேயே அந்த தண்டனையை கொடுத்துட்டான். நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா உடனே கடிச்சிடும், ஒரு துண்டை ஒரு காக்கில கறியை எடுத்துரும் அது. ஆக அவனை மறக்காம நான் எப்பொழுதும் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அல்லாஹ் இந்த சிங்கத்தை தந்த மறந்தா இது உங்களை கடிக்கும். ஆக இந்த அளவுக்கு தன்னை ஒரு கட்டுப்பாடாக அல்லாஹ் எந்த நிமிடத்தை கூட என்ன செய்யக்கூடாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அல்லாஹ் கிணத்துல போட்ட சகோதரர்கள் எல்லாம் சேர்ந்து கொலை பண்றதுக்காக கிணத்துல கொண்டு போட்டாங்க. சின்ன வயசுல கூட்டு போய் ஓனாய் சாப்பிட்டு போய் சொல்லி அவங்க எல்லாம் ஒரு பெரிய கிணத்துல போட்டாங்க. கிணத்துல போட்ட உடனே அல்லாஹ்வுடைய அழகான பேரை சொல்லி அந்த கிணத்துல இருந்து திக்ர் செய்தாங்களாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம்.
இந்த சத்தம் மலக்குமார்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துக்கே சவுண்ட் அல்லாஹ் கேட்க வச்சு, அல்லாஹ் அவங்களோடு நான் பேச்சு துணைக்கு நான் இருக்கணும், என்னை அனுப்பி வைப்பாயாக. அழகான அந்த திக்ர் செய்யறாரு, நான் அவ பக்கத்துல போகணும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னானா, ஒரு காலகட்டத்துல நீங்க எப்படி சொன்னீங்க தெரியுமா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைக்க போறான்னவன கொலவெறி உள்ள மனுஷனையா படிக்க போற, அவளை எதுக்கு நாங்க தான் உங்களை வணங்கிட்டு இருக்கிறோமே, தஸ்பீஹ் செய்துட்டு இருக்கோமா அவனைய அப்படின்னு நீங்க கிராஸ் கேள்வி கேட்டீங்க. இன்னைக்கு எதை கேட்க போறேங்கிறீங்க? அல்லாஹ்வுடைய பெயரை துதிபாடக்கூடிய இது மட்டும் இல்ல, உலகத்தில் எந்த மனுஷனாவது அல்லாஹ்வுடைய பெயரை தஸ்பீஹ் செய்ய ஆரம்பிச்சாலே மலக்குமார்கள் கேட்பாங்களா, ஆண்டவா நாங்க அவ பக்கத்துல போய் உட்கார்ந்து நாங்களும் ரசிச்சு கேட்கணும். நீங்க ஒரு காலத்துல மனுஷனை கெட்டவன்ல சொன்னீங்க, மனுஷன் தான் மகா கொலைகாரன்ல சொன்னீங்க, இன்னைக்கு அந்த திக்கரை கேட்க போறீங்க. ஆக மலக்குமார்கள் நம்முடைய உரையாடலை கேட்பதற்கு ஆசைப்படக்கூடியவங்களாக ஆயிடுறாங்க. நீங்க பாருங்க, பாம்பு கொடிய பாம்பு தான். ஆனா ஹாமிதுல் அஸ்வத் சொல்வாரு, நான் ஒரு சமயம் இப்ராஹிம் சவாஸ் ஞானியோடு ஒரு காட்டுல உட்கார்ந்து இருந்தேன். அந்த காடு எப்படிப்பட்ட காடுன்னா பாம்புகளுடைய சரணாலயங்கள். பாம்புகள் நடு சாமத்துல நைட் நேரத்துல வாழ்ந்தவொடனே என்னுடைய குருநாதர் இப்ராஹிம் சவாஸ் பூஜாவை தூக்கிட்டு வந்தாங்க. பாம்புகள் இந்த இரவனுடைய குளுமை, இருட்டுகள், காற்றுகள், குளிர்ந்த காற்றுகள் அடிக்க ஆரம்பித்த உடனே பாம்புகள் வர ஆரம்பிச்சு வந்து அவங்கள்ட்ட இருந்து உசு உசுன்னு சத்தம் போட்டுட்டே இருந்துச்சு. என்ன உசு உசுன்னு சொல்ற, திக்கிரி செய், நீ திக்கிரி செய்ன்னு சொன்னாங்க. பாம்பும் சேர்ந்து அல்லா 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 திக்கிரி செய்யிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு உசு உசுன்னு சத்தம் போட்டே இருந்துச்சு. என்ன சத்தம் போடுற, திக்கிரி செய் அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது திக்கிரி செய். இப்படி நைட்டு சுபு வரைக்கும் இதே நடந்துகிட்டே இருந்தது. காலையில சுபு முடிச்ச பிறகு நான் எஞ்சிக்கிறேன், ஒரு பாம்பு கழுத்துல இருந்து அவங்க கீழே காலில் உழுது. நைட்டு ஃபுல்லா அது கழுத்துல தொங்கிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க, நேத்து நைட்டு மாதிரி எனக்கு ஒரு அருமையான ஒரு வணக்கத்தில் கழித்த ஒரு இன்பமான ஒரு ரசனையான ஒரு எந்த இரவையும் நான் பார்த்தது. பாம்புகள் கூட அதற்கு உண்டான அந்த பயன்களை பலன்களை அதை அனுபவிக்கிறது. அல்லாஹ் உலகத்துல இல்லா யுசபி, உலகத்துல எல்லாமே அல்லாவை சுபான் அல்லா சொல்லாமல் இருந்ததில்லை. அலில்லான்னு சொன்னாங்க. ஒரு சமயம் சர்ச்சில பெல் அடிப்பாங்கள, மணி அடிப்பாங்கள, ஒரு மணி ஓசையை கேட்டாங்க. என்ன சொல்லுதான் இந்த மணி ஓசை என்ன சொல்லுது தெரியுமா? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லுகிறது. யார் சொன்னா? அலி. நமக்கு டிங் டிங் தான் சத்தம் கேட்கும். ஆனா அல்லாஹ்வுடைய திக்ர்ல தன்னை அர்ப்பணித்தவங்களுக்கு உங்களுடைய உலகத்தில் உள்ள என்ன இருக்கோ எல்லாமே கேட்கும். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமயம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பிலேயே கண்ணியமான ஆள் யார்? அல்லாஹ் சொன்னா, என்னுடைய பேரை கொண்டு நாவை நினைத்து அல்லாஹ் அல்லாஹ் என்று என்னுடைய நாவை தேவையில்லாத பேச்சு பேசுறதை விட அல்லாஹ் எல்லாம் என்று யாருடைய நாவு நினைந்து கொண்டிருக்கோ, ஈரமாயிட்டு இருக்கோ, இவன் தான் என்னுடைய படைப்பினையே சிறந்தவன். உன்னுடைய அடியாரிலேயே நீதமான ஆள் யார்? தனக்கு தான் நீதிமன்றத்துல போய் நின்னாலும் தனக்கு நியாயமா தீர்ப்பு வழங்குறானே, அவன் தான் இருக்கு நம்பர் 1 நீதமானவன். உலகத்திலே மகா பெரிய பாவம் செய்தவன் யார் அப்படின்னு சொன்னா நிறைய துவா கேட்கிறான். துவா கேட்கும் பொழுது திடீர்னு அவனே நமக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துட்டா நம்மளே சந்தேகப்படுறான், ஆண்டவன் இப்படி செய்தானே, உண்மையிலே அவன் ஆண்டவன் அவன் அப்படின்னு சில பேர் சொல்றானே இல்லையா? ஒரு ஆள் என்கிட்ட சொன்னாரு, நான் சுபுவே தொழ மாட்டேன், இனிமே நாளையில இருந்து தொழுவட்டா என்ன போராட்டமும் பண்றான், இவன் நீ சொல்லுவட்டா அல்லாவுக்கு இது நடக்காதா? சில பேர் நான் என்ன தொழுது என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறான். ஆக இத மாதிரி நான் அல்லாட்ட துவா கேட்கிறான், ஒரு காரியம் நடக்கலைன்னா அவன் அப்படியே அல்லாவுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சிடறான். இவன் நம்மோட குற்றவாளி யாரும் கிடையாது. அதே மாதிரி மிகப்பெரிய அறிவாளி யார் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்டாங்க. மிகப்பெரிய அறிவாளி, என்னுடைய ஞானத்தை எவன் தேடி அலைகிறானோ, நான் எவ்வளவு பெரிய அறிஞன், நான் எவ்வளவு பெரிய ஞானி என்பது அல்லாஹ்வுடைய அந்த அறிவு திறனை பற்றி எவன் தேடி அலைகிறானோ அவன் தான் பெரிய அறிவாளி என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் பதில் கொண்டு. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய எல்லா நிலையிலும் அல்லாஹ்வை நினைவோடு வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஆக்கிரும் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.